நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிறைய நோய்கள் வந்துட்டு இருக்கு. மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காய்ச்சல் எல்லாமே எல்லாத்துக்கும் வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா புதுசா ஒரு நோய் வருது, அதாவது தொற்று ஆப்பிரிக்கா நத்தை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த ஆப்பிரிக்கா நத்தையில இருந்து ஒரு தொற்று உருவாகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா சென்னை மக்களுக்கு. இந்த ஆப்பிரிக்கா நத்தை ஆப்பிரிக்கால எப்படி இங்க நத்தை வரும்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இந்தியாவிலும் நத்தை இருக்கு, எல்லாமே. அதாவது கடல் மூலமாக இப்போ சரக்கு கப்பல்கள் இதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அங்கிருந்து இந்த ஆப்பிரிக்கா நத்தைகள் உள்ளுக்குள்ள வருது. கப்பல்ல ஒட்டிக்கிட்டே ஆப்பிரிக்கா நத்தைகள் வருது. அது அப்படியே இங்க வளர்ச்சியாகி அது பாத்தீங்கன்னா பல்வேறு நிறைய குட்டிகள் போடக்கூடிய இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு நத்தை. அதனால இந்த நத்தை எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த நத்தைகள் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எங்க இருக்குன்னா மீனம்பாக்கம் பகுதி, திருசூலா மலைப்பகுதிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி மழை சமயங்கள்ல இந்த நத்தை ரொம்ப பெருசா இதாகி வீடுகள் எல்லாம் வருது அப்படின்றாங்க. இந்த நத்தைய நம்ம தொட்டாலோ அந்த நத்தை கோடுகளை மிதிச்சாலோ அதுல இருந்து நமக்கு ஒரு நோய் பரவுது அப்படின்னு சொன்னாங்க. இது எந்த வகை நோய் அப்படின்னா கோவிட், அதாவது ஒரு தொற்று பறவை காய்ச்சல், இந்த மாதிரியான ஒரு நோய் இந்த ஆப்பிரிக்கா நத்தைகள்ல இருந்து வருது. இந்த நோய் வந்தா என்ன ஆகும்? ஜுரம் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்க வயிற்றுப்போக்கு ஏற்படும், சுவை தன்மை இழந்து போயிடும் அப்படின்லாம் சொல்றாங்க, ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதனால உங்க பகுதிகளில் இந்த நத்தைகள் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை கையாலையோ வேற ஏதாவது டச் பண்ணாதீங்க, தொடாதீங்க. கொஞ்சம் தூரமா இது பண்ணி அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இது ரொம்ப சின்சியரான ஒரு விஷயமா பேசப்பட்டு இருக்குது. இந்த நத்தை நோய் பரவி இருக்கு. இது உள்ள நிறைய பேருக்கு பரவி இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, பார்த்து கவனிப்பா. நன்றி.